வணக்கம், என் பேர் சக்திவேல். நான் வந்து ஆத்தூரில் இருக்கிறேன். நான் இப்போ நம்ம எத்தனையோ மிக்சி இருக்குது, நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். எல்லா மிக்சியுமே வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி லெவல் அதிகம் போட்டால் தான் கிரைண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிற மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த பிராண்டில் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி லெவலில் அதிகமாக கிரைண்ட் பண்ணுற மாதிரி மிக்சி தான் நம்ம வந்து பார்த்துருப்போம், வாங்கி யூஸ் பண்ணேன் நான். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறையா யூடியூப்பில் வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நோபல் ஷாப்பிங் அப்படின்ட்டு அவங்க ஒரு மிக்சி ஒன்று வந்து டெமோ போட்டிருந்தாங்க. அது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெமோ பார்த்தேன். அந்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எந்த அளவுக்கு கம்மியாக போட்டாலும் கிரைண்ட் பண்ணுற மாதிரி அவங்க டெமோ வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன பண்ணேன், நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஹோம் டெலிவரி கொடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாலாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணும்போது டெலிவரி வந்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வந்து கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21 பீஸ் இருந்தாங்க. 21 பீஸ்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். 21 பீஸுங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 7 ஜார் வரும். இப்போ நம்ம ஒரு மிக்சியில் யூஸ் பண்ணுறோம், ஒரு இதில் யூஸ் பண்ணுறோம்னா அதிலே ஸ்மெல் இந்த மாதிரிலாம் வரும் உங்களுக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ஜாராக இருந்துச்சு. இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு ஹெல்த் மிக்ஸ் சத்துமா வரைக்கணும்னா கூட நம்ம வெளியில் ஒரு பிராண்டடாக ஒரு பாக்கெட்டில் வாங்குறனா கூட ஒரு 400 500 600 வரும். அது ஒரு 200 300 கிராம் அந்த அளவுக்கு போட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ரேட் வரும். ஆனால் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்து மாவாக இருக்கட்டும், நம்மளுக்கு தேவையானது எதுனாலும் சரி, அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு கம்மியாக போட்டாலுமே இந்த மிக்சியில் அரைச்சிருது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருந்து அதுதான் நான் வாங்கி யூஸ் பண்ணேன் நான். இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்மியாக போட்டாலும் கிரைண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து அசந்துட்டேன் நான். என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 2 மிளகு, அதாவது குறுமிளகு நம்ம வீட்டில் போடுவோம். மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் யூஸ் பண்ணுறது பிளேடுக்கு மேலே இருந்த அளவுக்கு போட்டால் தான் கிரைண்டே ஆகும் நம்மளுக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மிளகு தான். அங்கே பாருங்க 2 மிளகு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியம் நினைப்பீங்க, இது மேஜிக் மாதிரி கிடையாது, இது ரியலாக காமிக்கிறேன் பாருங்க. 2 மிளகு. இதில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பிளேடு கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், மற்றபடி ஒன்றும் கையில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பிளேடு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து சிங்கிள் பிளேடு மாதிரி இருந்துச்சு. இது வந்து பவுடர் அரைக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி இருக்கும். இது வந்து தண்ணி ஊற்றி அரைக்கிறது, அதாவது வெட் ஐட்டம், இந்த ஜூஸ், சட்னி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மாவு கிரைண்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி தேவையானதெல்லாம் அதை அரைச்சிங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. இதில் பாருங்க நான் அரைச்சி காமிக்கிறேன். இது வந்து குட்டி ஜார், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது மினிமம் அப்படின்லாம் கிடையாது, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டெய்னர் இருக்கு, நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நான் 2 மிளகு தான் போட்டிருக்கேன். இந்த 2 மிளகை இந்த ட்ரை பிளேடை போட்டுட்டு சும்மா நார்மலாக வந்து நம்ம வந்து ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணுற பார்த்தீங்களா, ஏதாவது இன்கிரீடியன்ஸ் போட்ட பாட்டில் இருக்கு, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது டைப் பண்ணுற மெத்தட் தான், ரொம்ப ஈஸி. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 நாப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த நாப்பில் வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி கிளாக் வைஸ் திருப்பினாவே போதும். ரொம்ப அந்த கீழே இருக்கிற பட்டனு சுவிட்ச் ஆன் பண்ண அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்படி புஷ் பண்ணி கிளாக் வைஸில் திருப்பினா போதும் உங்களுக்கு. வித்தின் செகண்ட், ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் வித்தின் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை அரைச்சி முடிச்சிடும். அவ்வளோதான். சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மிக்சியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வந்து பக்கத்து வீட்டில் இங்கே ஆன் பண்ணிங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு தெரிகிற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு சவுண்டு. ஆனால் இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப வந்து நாய்ஸ் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. பாருங்க வெறும் வந்து 2 மிளகு பாருங்க, வெறும் 2 மிளகு. நம்ம நார்மல் மிக்சி வீட்டில் இருக்கிற மிக்சியெல்லாம் போட்டிங்கன்னா பிளேடுக்கு கீழே நின்றும், அரப்படாது. இது ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மிளகு இந்த மாதிரி பட்டை கிராம்பெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு வெளியில் போயிடும் அரைச்சதுக்கு அப்புறம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ தேவையானது நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம், ஸ்மெல்லு வெளியில் போகாது நீங்கள் யூஸ் பண்ணும்போது. உங்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. இல்லை வீக்லி ஒன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது வேணால் அரைச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ, ஒரு 1/4 கிலோ, ஒரு 100 கிராம் 200 கிராம் நம்ம அரைக்கணும்னா எந்த மில்லுக்கு எடுத்துகிட்டு போனாலுமே மினிமம் 1 கிலோ 2 கிலோ அப்படின்னா தான் அரைச்சி கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கொஞ்சமான லோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் அரைக்கும் போது பவுடராகவே ஈஸியாக அரைச்சி கொடுத்துரும். பாருங்க ட்ரை பிளேடில் தான் நான் போடுறேன். இந்த பவுடர் ஐட்டம் எல்லாமே ட்ரை பிளேடில் போடணும். புஷ் பண்ணி கிளாக் வைஸில் திருப்பி போட்டால் போதும். அவ்வளோ ரொம்ப ஈஸி. ரொம்ப சவுண்ட் அதிகமாக வராது உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது.
இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க இல்லை வந்து அரைச்சிருச்சான்னு பார்க்கணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினாவே போதும். ஜஸ்ட் புஷ் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினா போதும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம ஜாரெல்லாம் வச்சு ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணணும், அன்லாக் பண்ணணும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி கையில் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் மிக்சியை. இது அப்படி கிடையாது. ஜஸ்ட் லாக் பண்ணிட்டு கையை எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நிறைய மிக்சி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் இந்த மிக்சியில் இருக்கிற மாதிரி பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மிக்சியிலுமே இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் ரேட்டு போட்டு வாங்கினாலும் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. இங்க பாருங்க, ஆஃப் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, பியூர் பவுடரா இருக்கு. இது தேவையான ஹெல்த் மிக்ஸ் வந்து நம்ம வீட்டிலே வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பவுடர் இந்த மாதிரி கடலைப்பருப்பு, பைத்த மாவு, உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே அரைச்சி இந்த ஃபேஷியலுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் பியூட்டிஃபுல்லாக இருங்களா போடுறோம்னா கூட ஒரு 1000-2000 செலவாகும். இது வந்து நேச்சுரலாக இருக்குன்னு வச்சிங்களேன். இல்லை தலைக்கு தேய்ச்சி யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான சீக்கா இந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் வீட்டிலே கூட வந்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையானது யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கிறது, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கிறது என்ன நினைப்பாங்கன்னா இந்த வந்து மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா எந்த மிஷின்ல போட்டாலும் கிரைண்ட் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுக்கு, இந்த சுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுத்து மிக்சியில் வாங்கியிருந்தாலுமே இந்த சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடும்போது பிளேடே உடஞ்சிரும். ஏன்னா நிறைய நானே அனுபவப்பட்டிருக்கிறேன். நான் கொஞ்சமாக பாயசத்துக்கு யூஸ் பண்ணோம், இல்லை ஏதாவது சுக்கு காப்பி வைக்கணும் அப்படின்னா கூட என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 சுக்கு போடலாம்னு நினைப்பேன். ஆனால் வந்து நம்ம மிக்சியில் போடும்போது என்னன்னா பிளேடு உடஞ்சிரும் உங்களுக்கு. இல்லை கல்லில் தட்டிட்டு தான் போடணும் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு முழு சுக்கு அப்படியே போடுறேன் பாருங்க, எதுவுமே தட்டல பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க. இது நான் அப்படியே போட்டு காமிக்கிறேன் பாருங்க, ஃபுல் பவுடர் ஆயிருது. நானே அசந்துட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆனா சொன்னதெல்லாம் வருமா அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன். ஆனா நானே ட்ரை பண்ணேன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது அரைச்சிருச்சு உங்களுக்கு. இங்க பாருங்க, ஃபுல் பவுடர் ஆகுது பாருங்க. நான் எந்த மிக்சியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் அரைச்சு பார்த்ததே கிடையாது. எல்லாமே புதுசா இருக்கு. இது பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அட்டாச்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு தேவையானது எல்லாமே ஈஸியா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க. இது வந்து நான் சுக்கு காமிக்கிறேன். இது உங்களுக்கு கல்லமாவா இல்லை சுக்கான்னு உங்களுக்கே டவுட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருந்துச்சு. நானே அசந்துட்டேன் இந்த அளவுக்கு. இங்கே பாருங்க, காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனிங் ஆயிடுச்சுன்னு பாருங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சோம் அப்படின்னா நார் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அரைக்கும் போது பாயசத்தில் போடும்போது இது வந்து பியூர் பவுடர் ஆயிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் வந்து பனங்கற்கண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பனங்கற்கண்டு மிக்ஸ் பண்ணி கூட நம்ம டீ காஃபிக்கு நம்மளுக்கு தேவையானது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுக்கு தேவையானதை அரைச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவை அப்பப்போ தேவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீயாக இருக்க டைம் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அரைக்கிறதா கூட அரைச்சி இந்த மாதிரி டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இது வந்து சான்ஸே கிடையாது. யார்கிட்ட சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரலி மஞ்சள் நம்ம வந்து எவ்வளோ வந்து பவுடரு எல்லாம் வாங்கியிருப்போம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இந்த மாதிரி எல்லாமே வாங்குறோம் நம்ம. ஆனால் ஒரிஜினலாக கிடைக்குதா அப்படின்னா அது டவுட்டு தான் நம்மளுக்கு. ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே வந்து சுத்தமாக நம்ம வீட்டில் செய்கிறதா சுத்தம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரிஜினலாக கிடைக்காது. இப்போ ஃபேஸுக்குலாம் அப்ளை பண்ணுறேன்னா கூட ஒரிஜினலாக இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாருமே. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டு அரைச்சி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மிக்சி நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் இது குட்டியோண்டு மிக்சி தான் இதெல்லாம் சொல்றாங்க, ஆனா செய்யுமா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஆனா இது உங்க கண்ணு முன்னாடி பாருங்க போட்டு அரைச்சு காமிக்கிறேன். இது ரியலா இருந்துச்சு. நான் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு இந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணும்போது. இது ட்ரை பிளேட்ல தான் போடுறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை சொல்றேன். அடுத்தது வந்து பிரெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இது பாருங்க எப்படி தூள் தூளாகுதுன்னு பாருங்க. அடிச்சு எல்லாமே பவுடர் ஆக்கிருக்கு. ஒரிஜினலா கிடைக்குது உங்களுக்கு. நீங்க எதை வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். எதுவுமே கிடைக்காதுங்கிறதெல்லாம் கிடையாது. இதே மாதிரி பாதாம், முந்திரி, இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நீங்கள் பவுடர் பண்ணி கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது தேவையானது. இங்கே பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். 10 செகண்ட் தான் எல்லாமே. நீங்கள் அரைக்கிறதெல்லாம் நின்ன இடத்துல இருந்து ஃபாஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், மஞ்சள் பவுடர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது உங்களுக்கு. ஃபுல்லாக ஒரிஜினலாக இருக்குன்னு வச்சுங்களேன். எந்த கலப்படம் எதுவுமே கிடையாது. ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு, குழம்புக்கு தேவையானது என்னமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக கிடைக்கும்.
இது நான் வாங்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அரைச்சி தேவையான அளவுக்கு நான் பவுடராக வாங்கி அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து வெட்டு. இந்த ப்ளஸ்மா இருக்கிறது வெட்டு. நம்ம வீட்டில் வந்து இப்போ நான் சட்னி பண்ணுறேன்னு வச்சுங்களேன், ஒரு 2 பேர் தான் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம சட்னி போட்டோம்னு வச்சுங்களேன், அது கிரைண்ட் ஆகாது. என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் நான் அரைச்சி பார்த்தேன், அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உருண்டையாக வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அறப்படாத மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நம்ம இது பண்ணணும், அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இதில் பாருங்கள், நீங்கள் இது வந்து வெட்டு பிளேடு. இந்த வெட்டு பிளேடில் இந்த ஜாரில் நீங்கள் ட்ரையும் பண்ணலாம், வெட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையானது உங்களுக்கு குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் ஜார் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 ஜார் வந்து கொடுத்துருந்தாங்க. 7 ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஜார் இருக்கிறதுல சின்ன ஜார் இது கொடுத்தாங்க. இதில் நீங்கள் பவுடராகவும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் வந்து பவுடர் பண்ணுறதுக்குலாம் இதுதான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறேன். நான் எனக்கு கொஞ்சம் நம்ம 2 பேர் 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னா அன்னன்னைக்கு தேவையானது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிறதுக்கு நான் அந்த சின்ன கண்டெய்னரை யூஸ் பண்ணுறேன். இதிலே நம்மளுக்கு தேவையானது கொஞ்சமாக சட்னி பண்ணணும் அந்த மாதிரினாலும் இதிலே நான் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு தேங்காய் சட்னி பண்ணணும்னா கூட உடனே. அதே மாதிரி இது வந்து மைக்ரோவேவ் கண்டெய்னர்னு சொன்னாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூடாக போட்டு அரைச்சி இதில் யூஸ் பண்ணாலும் இது வந்து உருகாது, மெல்ட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், தக்காளியில் வணக்கிட்டு, நான் வீட்டில் நார்மலாக இருக்க மிக்சியில் என்ன பண்ணுவோம்னா தக்காளியில் வணக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டு அரைப்பேன். ஏன்னா வந்து எந்த மிக்சியாக இருந்தாலும் சூடு தாங்காது, ஸ்மெல்லு வரும், உங்களுக்கு அரைப்படாது சரியா. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் கண்டெய்னர்னு சொல்லியிருந்தாங்க. அதனால என்ன பண்ணேன், தக்காளியில் வணக்கிட்டு சூடாகவே போட்டு அரைச்சி பார்த்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்துச்சு. ஏன்னா இது வந்து ஹீட் தாங்குது, நம்மளுக்கு தேவையானது. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சூடாக போட்டாலும் இந்த ஹேண்டில் இல்லாத 2ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஹேண்டில் இல்லாத, கைப்படி இல்லாத இது 2 ஜார் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் கண்டெய்னர் சொல்லியிருந்தாங்க. நம்ம சூடாக எது வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ பேபி ஃபுட்டு, குழந்தைங்களாம் நம்ம சின்ன குழந்தைங்களாம் வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன், ரொம்ப சின்ன குழந்தைங்க, அதுக்கெல்லாம் பேபி ஃபுட்டெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட இது காய்கறிலாம் கூட கொஞ்சம் வேக வச்சு நம்ம வந்து அரைக்கணும் அப்படின்னா கூட நம்ம ஆற வைக்காத போட்டு கூட அரைச்சிக்கலாம். இது 2லேயும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது என்னத்துக்கு 4 கண்டெய்னர், மொத்தம் 7 கண்டெய்னர் எதுக்கு இது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது வந்து தனித்தனி யூஸ்ன்னு சொன்னாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபில்டர் இல்லாத, இப்போ நார்மலாக வந்து மில்க் ஷேக்லாம் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ ஒரு சட்னி அரைச்சதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் இருக்கிற மிக்சியில் சட்னி அரைச்சதுலேயே ஜூஸ் போடுவேன். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட குழந்தைங்க அந்த மாதிரி இருக்குதுன்னா டேஸ்ட் மிக்ஸ் ஆகுதுனால அது குடிக்க மாட்டாங்க அவங்க. அதனால அவங்க இந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, நோபல் ஷாப்பிங்கில் இந்த மாதிரி தனித்தனி கண்டெய்னராக இருக்கிற மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணி அமுச்சு விட்டு இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மில்க் ஷேக் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ பனானா மில்க் ஷேக், ஆப்பிள் ஜூஸ், கிர்னி பழம், சப்போட்டா, மேங்கோ, இந்த பப்பாளி ஜூஸ், இந்த மாதிரி வந்து சீடு இல்லாத ஜூஸ் அத மாதிரி இருக்கிறதெல்லாம் இதுல அடிச்சுக்கலாம். அது ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு வச்சுங்களேன், வித்தின் செகண்ட் தான். நம்மளாம் ஜூஸ் கடையில் போய் சாப்பிட்டோம்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரிலாம் வரும். அது எந்த தண்ணியில் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நாங்களாம் வெளியில குடிக்கவே மாட்டோம். நாங்கள் ஜூஸ் எப்பயுமே நாங்கள் வாங்கிட்டு வரோம். 1 கிலோ வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஒரு 4 பேர் 5 பேர் இருக்குன்னா அப்பைக்கப்பே தேவையானது ஐஸ் போட்டோ ஐஸ் போடாதையோ, இப்போ 4 கண்டெய்னர் இருக்கு. இப்போ ஒருத்தர் பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க ஐஸ் சாப்பிட மாட்டாங்கன்னா நான் இதில் போட்டு கொடுத்துருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெட் பிளேட் யூஸ் பண்ணி நீங்க ஜூஸ் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு சக்கரை வேணும்னாலும் எது வேணும்னாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு போடலாம்னா உங்களுக்கு வந்து 3/4 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த அளவுக்கு போட்டேன். நான் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, கிரேப்ஸ், மாதுளை, சாத்துக்குடி இந்த மாதிரி இருக்கிறதுலாம் சீடு உள்ளதில் போட சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வருது. இது வந்து சீடு இல்லாத மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதில் போட்டு அதே மாதிரி மெத்தட் தான். இப்போ எப்படி நம்ம வந்து இதெல்லாம் அரைச்சோமோ அதே மாதிரி மெத்தட் தான் சொல்லியிருந்தாங்க. இந்த 3:40 ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சு அழுத்தி ரிட்டர்ன் பண்ண ரன் ஆகிடுச்சு. மில்க் ஷேக் இந்த மாதிரிலாம் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ மிக்சிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடுறது சங்கடப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் எல்லாருமே, எனக்கே கூட சங்கடப்படுறது என்னன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணும். ஏன்னா நிறைய அட்டாச்மெண்ட் இருக்கும், நிறைய வந்து வாஷ் பண்ணும். ஒரு ஜூஸ் ஒரு இதில் போடணும், கிளாஸ் ஒரு இதில் மாற்றணும். அதை வந்து கொஞ்சம் குடிக்காமல் குழந்தைங்க வச்சுட்டாங்கன்னா அது ஒரு கிளாஸில் போட்டு கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அந்த மாதிரி நிறைய வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இதே ஜாரு, இதே கிளாஸு, இது வந்து 2 in 1 மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜூஸ் இதில் அடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது இதே வந்து ஹேண்டில் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குடிக்கும் போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மேலே அண்ணாக்கா நம்ம குடிப்போம், அதனால என்னன்னா உதட்டில் படாது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க குடிக்கும் போது என்னன்னா இதில் வந்து உதட்டில் படும் போது என்ன ஆகுன்னா இதுக்கு வந்து லிப்ரிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அழகா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி ஆஃப் கலர்லையும் இருக்கும். இப்போ குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி கலர் இருக்குது. அதை வந்து நான் போட்டு கொடுத்தேன். நார்மலாக கிளாஸில் கொடுக்கும்போது கூட குழந்தைங்க குடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லிப்ரிங் போட்டு அட்ராக்ஷனாக கலரில் கொடுக்கும்
சாப்பிடும்போது என்னன்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி ஒரிஜினலாக இருக்கு, இந்த வைட்டமின்ஸ்லாம் அடிபடாத ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, அப்படியே குடிக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. இல்லை குழந்தைங்க கொஞ்சம் மீதி வச்சுட்டாங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து மற்றதெல்லாம் ஒரு கண்டெய்னர் போடணும், ஒரு பாக்ஸில் போடணும், அந்த மாதிரிலாம் போட்டு ஃப்ரிட்ஜ் வச்சோம். அப்படி கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது 4 லெட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையானது எந்தெந்த கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ அதுலயே நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மற்ற இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கிறது தேவையில்ல. பாருங்க, இந்த க்ளோஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவைப்படுமோ ஓப்பன் பண்ணி நீங்க குடிச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையானது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 ஜாருமே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எல்லா ஜூஸும் நான் வெரைட்டி ஆஃப் ஜூஸஸ் எல்லாமே சம்மர் டைம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜூஸ் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தேவையானப்போ ஓப்பன் பண்ணி குடிச்சுக்குவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஜாருன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஜார் என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் உள்ள ஜூஸ் மட்டும் இதில் போடலான்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஃபில்டர் உள்ளதுன்னா இந்த ஆரஞ்சு, கிரேப்ஸ், மாதுளை, சாத்துக்குடி, இந்த தேங்காய் பால்லாம் நம்ம எடுப்போம். ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் தேங்காய் பால் எடுக்கிறதெல்லாம். மிக்சியில் போட்டு அடிச்சு அது ஒரு கச்சிஃபில் வச்சு புளிஞ்சி அது எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து ஈஸியாக இருந்துச்சு. இந்த ஃபில்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபில்டர் உள்ளார ஃபிக்ஸ் பண்ணாவே போதும். ஏன்னா நார்மலாக எல்லா மிக்சியிலுமே இந்த ஃபில்டர் வந்துருச்சு. அதை தான் நானும் அவங்கள்ட்ட கேட்டேன், டெமோ பண்ணவங்கள்ட்ட. இந்த மாதிரி எல்லா மிக்சியிலுமே இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டேன். அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து மைக்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கு. இதில் வந்து ரொம்ப துளை வந்து ரொம்ப வந்து ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு. இப்போ நார்மல் மிக்சியில் போடும்போது சீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடும். சக்கை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார நிற்கிறதெல்லாம் ஜூஸ் தனியாக சக்கை தனியாக உள்ளாரே அப்படியே நிற்கும். உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நான் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எனக்கு இல்லை. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் எங்கள் வீட்டு பக்கத்தில் வீட்டில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நானும் கேட்டேன். இது நிறைய நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை நார்மல் மிக்சியில். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெமோ பண்ணி காமிச்சாங்க. இந்த வெட் பிளேட் செட் பண்ணிக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு எல்லாமே இந்த வெட் பிளேட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற கேப் ரிமூவ் பண்ணிட்டு இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நானும் போட்டு பார்த்தேன். ஆரஞ்சு, கிரேப்ஸ், மாதுளை, சாத்துக்குடி எதாக இருந்தால் இதுக்குள்ளார போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணி விட்டுறேன். எல்லாமே புஷ் அண்ட் லாக், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். 2 விரலில் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க கூட அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, 2 விரலில் தான். இவ்வளோதான் பாருங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு உங்களுக்கு. இது எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துருச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து சீடுங்கிறது உள்ளாரே நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜூஸுமே உள்ளார இல்லை. ஒன்லி வந்து வேஸ்டேஜ் மட்டும் தான் உள்ளார இருந்துச்சு. சீடு அடிபடவே இல்லை. ஜூஸ் வந்து கசப்பு வரும்னு கண்டிப்பாக நான் அந்த டெமோ பண்ணுறோட சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறைய மிக்ஸி நான் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக சக்கரை போடாத குடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு காமிச்சாரு. இந்த மாதிரி ஜூஸ் வெளியில் வந்துருச்சு, உள்ளார வந்து வேஸ்டேஜ் இருந்துச்சு. இப்படி பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவே ஃபில்டர் ஆகி வெளியில் வந்துருச்சு. நம்ம எதுவுமே வடிகட்டணுங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஃபுல்லாக வந்து வந்துருச்சு. அதை எடுத்து நான் ட்ரிங்க் பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து சான்ஸ் இல்லை. கொஞ்சம் கூட இந்த பழத்தோட என்ன டேஸ்ட் இருக்குதோ அந்த டேஸ்ட் அப்படியே தான் இருந்துச்சு. இந்த கசப்பு வருது அந்த மாதிரிலாம் சக்கரை தேவைப்பட்டா போட்டுக்கலாம், எல்லாம் தேவையே இல்லை. நல்லா இருந்துச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணதில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 21 அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வாங்கி யூஸ் பண்ணேன். எவ்வளோ மிக்ஸி வாங்கினதில் இது வந்து பெட்டராக இருந்துச்சு. இப்போ இந்த 21 அட்டாச்மெண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்த்தோமா, நார்மல் மிக்ஸி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன ரேட்டு கொடுப்பாங்கன்னா ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய்ங்கிற ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி மிக்ஸி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு உங்களுக்கு. இது வந்து ப்ரைஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2990 ரூபா மட்டும்தான் இருந்துச்சு நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாரும் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா யூஸ் பண்ணுறது ஈஸியாக எவ்வளோ மிக்ஸி வாங்கியிருந்தாலும் இது ரொம்ப பெட்டராக தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோபல் ஷாப்பிங்கில் நிறைய ப்ராடக்ட் எல்லாம் நிறையா லான்ச் பண்ணியிருந்தாங்க, போட்டிருந்தாங்க. வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ தேவைப்படுறது எல்லார் வீட்லேயும் தேவைப்படுறது மிக்ஸி. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் அரைக்கிற மாதிரி மிக்ஸி கன்ஃபார்ம் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. இது வந்து நல்லா இருக்கும். எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. கஸ்டமர் ரிவ்யூ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்களாம் வாங்கியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கா அப்படின்னு. அது கம்பெனி சைடில் இருந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அந்த ரிவ்யூக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்கிறது நான் போடுறேன் உங்களுக்கு. மற்ற நிறைய ஐட்டம்லாம் போட்டிருந்தாங்க அவங்க எல்லாமே வீடியோவில். எனக்கு தேவையானது இது வாங்கியிருக்கிறேன். மற்ற என்ன ப்ராடக்ட்டும் இன்னும் 2-3 நாளில் சர்ச் பண்ணிட்டு எனக்கு தேவையானதை ஒவ்வொன்றும் நான் வாங்கிக்குவேன். ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப லோ காஸ்ட் தான். நீங்கள் தாராளமாக யார் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது இதோட ப்ரைஸ் உங்களுக்கு. மற்ற நிறைய ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க அவங்க. அந்த
நோபல் ஷாப்பிங் அப்படின்ட்டு அதில் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய டெமோ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணால் ஹோம் டெலிவரி வராங்க, வீட்டுக்கு வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா மற்றதெல்லாம் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா டோர் டெலிவரிம்பாங்க, வெளியிலே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த நோபல் ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா மிக்சிங்கும் நிறையா என்ன இருப்போம், எடுத்தோடனே நம்ம நிறையா வந்து வீட்டில் அரைக்கிற மாதிரி எல்லாம் அது ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்து எப்படி அட்டாச்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு க்ளீனாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இது கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப 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 ஈஸி. எனக்கு ஒரே டைம் தான் சொன்னாங்க, நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டு எல்லா அட்டாச்மெண்ட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப வந்து ஒர்த்தபிளான பொருள் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் ஷாப்பிங் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. யூடியூப்ல நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவையானது எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நார்மலாக வந்து இப்போ யூடியூப்ல போயிட்டு நோபல் ஷாப்பிங் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. நீங்கள் அதில் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெமோ போட்டிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் யூசேஜுங்கிறதுனால இதை நான் வாங்கியிருக்கிறேன். நான் நிறைய டெமோ வீடியோ எல்லாமே உள்ளார போட்டிருக்காங்க. நீங்கள் அதில் போயிட்டு டெமோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஹோம் டெலிவரி கொடுத்துருவாங்க. இது ஒர்த்தபிளானது, காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது எனக்கு இருக்குது. எவ்வளோ மிக்சி வாங்கியிருக்கிறவங்க போது இது நல்லா ஒர்த்தபிளாக இருக்குது. நீ ஃபியூச்சர்ஸில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு பொருளும் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான், நார்மல் மார்க்கெட்டில் கிடைக்காத பொருளாக தான் இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போய் நோபல் ஷாப்பிங் அப்படின்னு போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கங்க. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லான்ச் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக வரும். நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஹோம் டெலிவரி கொடுத்துருவாங்க.